மற்றும் மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம் இதை பாதுகாக்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அதை அப்படியே நீங்கள் தொடர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்க அதுக்குள்ள எங்கேயோ குதிக்கிறீங்க, அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்லையே. இன்னைக்கு அவருக்கு அவருடைய உயர்ந்த பண்பாட்டுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ராகுல் காந்தி வந்திருந்தாரு. இப்ப வந்திருந்தவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கலாம். அவருக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேற பல பணிகள் இருந்திருக்கலாம், அதை பற்றி சொல்ல முடியும். வேறு நெருக்கடியான பல பணிகள் இருந்திருக்கலாம், அதனால ஒரு சந்திக்க முடியாமல் போயிருக்காங்க. I don't want to make any comment on the other political parties. நான் வேறு கட்சிகளை பற்றி எந்த கருத்தும் சொல்ல தற்போது விரும்பவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், தேசிய கீதம் பின்னர் பாடப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. ஆனால் இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது அந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலைமை மாற வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து முதலிடம் பெற வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை, எங்கள் விருப்பம். சார், அரசியலில் பல ஆண்டுகால அனுபவங்கள் இருக்கிறது. நீங்கள் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 118 பெரும்பான்மை எட்டுவதற்கு முன்பாகவே ஒரு ஸ்பெகுலேஷன், அதாவது ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. குறிப்பாக திமுக அதிமுக இருவரும் கூட்டணி வைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருந்துச்சு. அது நீங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்தது? அதற்கான கருத்தாக சொல்லணும்னு நினச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அது எனக்கு நம்பவே முடியவில்லை. அது அதிர்ச்சி தரக்க செய்தியாக இருந்தது. பாஜக ஒரு சீட்டு தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. பாஜக இந்த நேரத்துல பாஜக எடுத்த முன்னெடுப்பு, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட்டு. பாஜக தூக்கி எறியப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவுக்குள்ள நடக்கிற குழப்பங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சி தலைவர்களுக்கு அந்த கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். இன்னொரு கட்சிக்குழு பற்றி அதை பொதுவாக எப்பயுமே நான் கமெண்ட் பண்ணுறது இல்லை, அதை நான் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். சார், நேற்று தினம் பதவி ஏற்றவங்க 500 யூனிட் மின்சாரத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதிரடி படை, பெண் படையெல்லாம் ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. 3மே நல்ல வரவேற்கத்தக்கது, வரவேற்கிறேன். வரவேற்கத்தக்க அறிவிப்புகள். நீங்கள் விமர்சனங்களுக்குள் விமர்சனத்துக்கு போக நான் விரும்பவில்லை. மிக நீண்ட ஒரு அரசியல் பயணமும் ஆட்சி முறையில் நீங்க அனுபவம் பெற்றிருக்கீங்க. விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா சார்? He doesn't need any advice now. எந்த ஆலோசனையும் இப்போ அவருக்கு தேவையில்லை. Everyone need advice, right? Now at this juncture he doesn't need any advice. He has got his own plans. He has got his efforts. We have wished him to succeed in his efforts and endeavors. If he seeks, you will. கேட்டார்னா சொல்லுவேன். அப்படி அவர் கேட்டார்னா சொல்லுவேன்.